அனந்த ஞானத்தால் நிரப்பும் இயேசுவே, பெரிய காரியம் சொல்லும் இயேசுவே, அனந்த ஞானத்தால் நிரப்பும் இயேசுவே, இயேசுவே பேசுமே, போதித்து நடத்துமே, பேசும் தெய்வமே, பேசுபவரே, உம் சத்தம் கேட்க உம் பாதம் வந்தே, பேசும் தெய்வமே, பேசுபவரே, உம் சத்தம் கேட்க உம் பாதம் வந்தே. ஆமாண்டவரே, உங்க சத்தம் எங்க மத்தியில் தோணிக்கட்டும். எங்களோடு நீங்க பேசுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. வாசிப்போம். நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யார் ஃபுல்லா தெரியும்? ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட படிக்கல. எப்படி வாக்குத்தத்தம் சுதந்திரிப்பீங்க? அறிக்கை பண்ணாதான் கிடைக்கும், அறிக்கை பண்ணாதவர்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர். எரேமியா 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள நல்ல ஒரு, அதாவது ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையில் அதோட எழுத்தின் உறுப்பாயில அழிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை கரெக்டாக நம்ம சொல்லுவோம். புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். இவர்கள் பயந்து என்ன செய்வார்கள்? நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கடந்த 1ஆம் தேதி நாம் தியானித்தோம். நம்ம வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை வர வேண்டும் என்றால் எப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது? அதில் முதலாவது காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் தியானித்தோம். அவர்கள் அன்பு உறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறாரா? அவர் திருப்தி ஆக்குகிற தேவன். அதே போல திருப்தி ஆக்கி நம்ம ஆயுசு நாட்களை எப்படின்னு செய்கிறாரு? அதை பெருக செய்கிற தேவன். வாழ வயது போலாக. காலேப் சொன்னார்ல, எனக்கு 85 வயதிலும் அந்த 40 வயது பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்மளை கர்த்தர் என்ன செய்வாரா? நடத்துகிற தேவன். மோசே 120 வயதிலும் மலையிலலாம் ஏறினார். கண்கள் அவருக்கு என்ன செய்யல? பார்வை மங்கி போகவில்லை. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நன்மை எப்படி வருகிறது? அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் 1-2 வசனத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அப்போ யார் அவரை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, அவர் செய்த நன்மைகளை மறவாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து இந்த துதிகளெல்லாம் ஏறெடுக்கும் போதே அங்கே சொல்றாரு, அவரோட அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பார்த்தீங்களா, அவர் சமூகத்தில் வந்து அவரை உண்மையான இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இதயத்தோடு, நீ செய்ததுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் எனக்கு சுகம் தந்து நடத்துறீங்கன்னு சொன்னாலே, நம்ம அவருக்கு முன்னால் நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்த்து அவருக்கு உகந்த துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கும் பொழுது, அவர் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எப்பொழுதும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பவும் கர்த்தரை என்ன செய்யணும்? துதியுங்கள். துதிக்கிறதுனால தான் என்ன வருது? நன்மை வருகிறது. சங்கீதம் 147 சங்கீதம் 12 முதல் 14 வசனத்தை வாசிங்க. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை என்ன பலப்படுத்தி, நடக்கு பாருங்க, அவர் என் வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? துதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் வைத்திருப்பா. எந்த தீங்குக்கும் தொட முடியாதபடி, தீங்கு பிள்ளைகளை அணுகாதபடி காக்கிற தேவன். நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. அது வாலிப பிள்ளைகள், பையனா இருந்தாலும் சரி தான், பொண்ணா இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு வேணும். அல்லேலூயா. அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவன். சத்துரு உட்புகுதல் குடியோடி போகுதலும் அங்க இருக்காது. எந்த சத்துருவும் வீட்டுக்குள்ள வர முடியாது. துதிச்சா சாத்தா என்ன செய்வான்? சங்கீதம் 18 சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது சொல்கிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. எல்லா ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் காரணர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள், எனக்கு அப்படி செய்தார், எனக்கு இப்படி செய்தார்னா அவர் எப்படிப்பட்டவர், அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவன் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். துதி, அவருடைய மகத்துவங்களை சொல்லுகிறது துதி. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஏன் துதியை சொல்லணும்? அவர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். நான் எவ்வளவு எப்படிப்பட்ட தேவன் என்பதை என் ஜனம் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன், துதிகளில் பயப்படத்தக்க தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். மோசேயும் மிரியாம் எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அங்க அவங்க பாடுறாங்க, அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ தேவன் அவரை நம்ம எப்பொழுதும் என் இருதயம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அவருடைய மகத்துவம், என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம உணர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுனா, அவன் என் வீட்டை பாதுகாக்கிறார். எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, என் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. என் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. சபையில ஸ்தோத்திரம் துதிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நல்லா துதிங்க அப்படின்னா எல்லாம் வாயை திறந்து துதிக்கணும். அல்லேலூயா. துதிச்சாலே நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிலாம் போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரமும் துதிகளும் ஏறெடுத்தா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதியே போயிடும். வீசிங் இருக்கா, ஒழுங்கா துதிங்க. அல்லேலூயா. நல்லா கர்த்தரை துதிச்சா போதும், எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. ரெண்டாவது அந்த சங்கீதம் 147:14 சொல்றாரு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அங்கே குறைவை, அவர் வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் அது ஏன்னா பெஸ்ட்டாக கொடுக்காரு.
உசிதமான அல்லேலூயா உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. எல்லைகளெல்லாம் சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம், அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம் இருப்பதாக. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. அந்த சமாதானம் இருக்கணும். அலங்கத்திற்குள்ள சமாதானம், எல்லைகள் முழுவதும் சமாதானம். அல்லேலூயா. எனக்கு இந்த பெஸ்ட் நல்ல அது சாப்பாடு காரியம் எல்லாமே அவர் எப்படி தராரா? தி பெஸ்ட்டை தருகிறார். அல்லேலூயா. உசிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குகிறார். வேதத்தில் முதலாவது கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னது யாரு? வேதத்தில் வேத வாக்கியங்கள்லாம் படிக்கும் போதே அப்படி ஆராயும். அல்லேலூயா. முதல்ல சொன்னது யாருன்னா லேயாள் தான் சொன்னான். யூதானாலே துதி. அல்லேலூயா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. தாவீது சங்கீதம் 34:1 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்கிறதுல தாவீது அவ்வளவு வாஞ்ச, எப்பொழுதும் அவருடைய துதி தான் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவன் ஆடு மேய்க்கும் போதும் அந்த அவனுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கர்த்தரை என்ன செய்தான்? துதித்து கொண்டே இருந்தான். ராஜாவானாலும் துதித்தான், வனாந்தரத்தில் ஓடும்போது துதித்தான், அப்சலோமால் விரட்டப்பட்ட போது துதித்தான், மீண்டும் ராஜாவாகும் போது துதிக்கிறான். கடைசி வரையும் துதித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் மேல அவ்வளவு வாஞ்சையில் ஆலயம் கட்டப்படலை, ஆசாரிப்பு கூடாரம் தான் இருந்துச்சு. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் 4000 பேரை வைத்திருந்தார். சுமார் 30,000 பேரை கர்த்தருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாத்தையும் பிரித்து அவ்வளோ பேருக்கும் வேலை கொடுத்து 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு நான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாங்கி வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்! 4000 பேரும் கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கு அவன் செய்து வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செய்து வைத்திருக்கிறான். கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய அன்பை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் மேல அவ்வளவு பாசம் கர்த்தருக்கு. இந்த சிங்காசனம் என்றைக்கும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே அவன் இருந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் துதிச்சதுனால. அல்லேலூயா. வேதத்தில் முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தியது யாரு? முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தியது யாரு? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நோவா சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:23 சங்கீதக்காரர் சொல்கிறார், ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பவும் நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை எப்படி சொல்லணும்? லேவியராகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்கள். மனப்பூர்வமா செலுத்தணும். ஏதோ எல்லாரும் சோத்திரம் சொல்லுங்க, எல்லாம் சோத்தரிப்பா, சோத்திரம் சோத்திரம். அது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? உள்ளான அந்த மனசுல இருந்து கர்த்தரை நினைச்சு ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சில பேர் தண்ணி குடிச்சா ஸ்தோத்திரம், கீழே விழுந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், நடந்தா ஸ்தோத்திரம். ஆனா எந்த ஸ்தோத்திரத்தும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? ஸ்தோத்திர பலிகள் 1000,
டெய்லி சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த ஸ்தோத்திர பலியை கடமைக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் இன்றைக்கி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், நான் இன்றைக்கி வேதத்தை இவ்வளோ வாசிட்டேன், கடமைக்கு படித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவரோட கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒன்றாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் உங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தணும் கர்த்தருக்கு. அப்படி செலுத்தும் பொழுதுதான் கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நம்ம உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லும் போதே அவருக்கு நன்றி செலுத்துகிறது. துதி அவருடைய மகத்துவங்களை விவரித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதனால? அவன் என் சத்தத்தை கேட்டான். அதுக்காக நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சங்கீதம் 31:21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் அவருடைய கிருபையை விளங்க பண்ணினார், அதனால நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 66:20. 66 இருக்கு. என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தள்ளல, அவருடைய கிருபை என்னை விட்டு என்ன செய்யல, விலக்கல. சங்கீதம் 68:19 பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கீதம் 68:19. ஒரு நிமிஷம் இருக்கு, இதான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வாக்கு தத்துவம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்ம பாரம் சுமத்தினால் நம்ம ரட்சிக்கிற தேவன், அதனால நான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து. மகத்துவங்களை சொல்றேன். என் தேவன் நீதி உள்ள தேவன், நீதியின்படி அவரை துதிப்பேன். நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்முடைய அதிசயங்களை, எனக்கு அதிசயம் செஞ்சபடினால் ஸ்தோத்திரம் சொன்னாரு. இப்ப சொல்றாரு உம்முடைய நீ எவ்வளவு அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லி நம்ம என்ன செய்வேன்? விவரிப்பேன். அவருடைய மகத்துவங்களை எடுத்து சொல்றது தான் துதி. சங்கீதம் 18:49. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அல்லேலூயா. 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அவர்களை மாத்திரம் தான் என்னை விடுவிக்க முடியும், அதனால நான் என்ன செய்யறேன்? அவரை துதிக்கிறேன். சங்கீதம் 26:6. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிக்கிறது தான், அவருடைய மகத்துவங்களை எடுத்து சொல்றது தான் துதி. துதியினால நன்மை 2 பார்த்துருக்கோம். 2 நன்மை சொன்னா எதெல்லாம்? எக்ஸாம் வச்சு எல்லாம் 0வா தான் இருப்பீங்க பொழுது. 2 காரியம் சொன்னேன். 1 என்ன சொன்ன? அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை. 2வது என்ன சொன்ன? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை உங்கள் வீட்டை பாதுகாக்கிற தேவன், வீட்டில் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், உங்கள் வீட்டில் எந்த சத்துரும் உள்ள வராதபடி வேலி அடைக்கிற தேவன். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தா? வேலி அடைத்தார். எதனால? யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவ கர்த்தருக்கு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறவனாக இருந்தான். பிள்ளைகள் வீட்டில் விருந்து உண்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஏதாவது மிஞ்சி பேசிடக்கூடாது, கர்த்தரை ஏதாவது பேசிடக்கூடாது, நானுங்கிற அகந்த வந்துடக்கூடாது, ஏன்னா செழிப்போடு இருக்காங்க, அவங்க ஏதாவது தப்பு செய்திடக்கூடாது, அப்படி செஞ்சிருந்தா அதை மன்னிக்கணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யறான்? இருதயத்தில் தூசித்து இருப்பார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோமா? அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறவர்னா, எல்லாம் போனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அதனால தான் கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? வேலி அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பாத்தீங்களா? துதிச்சு என்ன நடக்குது? உடைக்கவே முடியாத எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை 4 ரதங்கள் ஒன்று போல ஓடும் அளவுக்கு அகலமானது, நல்ல பிராடா இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. எரிகோ ராஜா அதை தான் நம்பியிருந்தான். நம்ம கோட்டையை யாராலும் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் முழிக்கிறாங்க, எப்படி இந்த கோட்டை தன்னால் விழுந்தது. ஹல்லேலூயா. எரிகோவில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். பாருங்க, அந்த தடை எப்போ உடையுது? துதியினால் உடையுது. நம்ம துதிச்சா நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லாம் எரிகோ கோட்டையில் நினைச்சியும் தன்னால் பொழு பொழு பொழுன்னு விழுந்துடும். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை தன்னால விழும். ஹல்லேலூயா. 4வது காரியம், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. அப்ப நம்ம எல்லாரும் ஒருமித்து மனப்பூர்வமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை, ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நம்ம ஏறெடுக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செய்யும்? நிரப்புகிறதாக இருக்கிறது. நான் தனியார் துதிச்சாலே இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமையினால் என்ன செய்வார்? நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அதே போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகத்துவங்களை சொல்லி என்ன செய்யணும்? துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம துதிச்சா நம்ம அவங்க இப்படி பண்ணானே இவன் இப்படி பண்ணான்னு சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய மகத்துவங்களை துதித்தார். அவர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள், அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து கொண்டிருந்தா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அங்க ஒரு மனிதன் மேல, ஒரு லேவியன், அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவன் சொல்றான், நீங்க சும்மா இருப்பீங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த வார்த்தையை விசுவாசித்து பாடகரை நிறுத்தி பாட வச்சான். அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி என்ன செய்யதான் அழிஞ்சு போயிட்டான். ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் நடக்கலை, நீங்கள் சும்மா தான் இருப்பீர்கள் கர்த்தர் சொன்னார். அப்போ பாருங்க, துதியினுடைய மேன்மை எப்படி. நம்ம துதிச்சா உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரிதான், அவன் தன்னால் அவனுக்கே உங்களுக்கு செய்வனம் வச்சான், அது வச்சான், இது வச்சான், நம்ம துதிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாம் ரிட்டர்ன் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆகும். அவங்கள அழிக்கிறதுக்கு இல்லை, நம்ம ஆண்டவரே ரிட்டர்ன் பண்ணி கொள்ளுங்கன்னு நம்ம சொல்லலை. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. அங்கே எந்த விதமான காரியமும் கிடையாது. அவங்க என்ன 3 நாள் இருந்து அவ்வளோத்தையும்
கொள்ளையிட்டார்கள். அப்படிதான் எழுதியிருக்கு. பெராக்காவில் போய் கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? அங்கே போய் மீண்டும் துதி செலுத்தினார்கள். அல்லேலூயா. நம்ம தேவனை துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி ஆராதித்து அவருடைய மகத்துவங்களை துதித்து அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார். நான் என்ன செய்கிறேன்? என் காரியத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன், கர்த்தரை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவன், அதை நினைத்து அவருடைய மகத்துவங்களை துதித்தால் எனக்கு விரோதமாக தாவீது சொல்றான் பார்த்தீங்களா? அவன் துதிக்கிறவன் தான் தைரியமா சொல்றான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 3வது வசனம் 2-3 வாசிங்க. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவன் நெருக்கிக்கிட்டே வர்றான், அவனை டபக்குன்னு கீழே விடுறான். தொட முடியல தாவீத, நெருக்கிக்கிட்டு வரான், ஆனா தன்னால கீழே விழுந்து கிடக்கான். அடுத்தாப்புல எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எனக்கு பயப்படாது. ஒரு பாளையம், ஒரு பெரிய பாளையம்னா 1000 லட்சக்கணக்கான படை வந்து நின்னாலும் சரி என் இருதயம் பயப்படாது. இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் இதுல நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா அவன் துதிக்கிறவன். கர்த்தரை துதிச்சா அவன் நம்பிக்கை உள்ளவங்க தான் அவரை துதிப்பாங்க. அல்லேலூயா. அவர் மேலே யார் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்கள துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவரை நேசித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி துதிக்கும் பொழுது எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் சரிதான், ஒரு யுத்தமே எழுப்பினாலும் சரிதான், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னாலே அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ துதிக்கிறத தீர்மானம் எடுங்க. 6வது காரியம் 2 நாளாகமம் 23:13 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி. இல்ல 23:13 2 நாளாகமம் 23. இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா வண்டையிலே நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். யார் பார்க்கிறா? அப்பொழுது அத்தாலியால் பார்க்கிறார். அத்தாலியால் போல கொடுமைக்காரி, குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேரும் என்ன செய்துட்டா? கொன்னுட்டா. அவ அரசு ஆட்சியை பிடிக்கிறது. நீங்க அதான் பண்றான், தேசத்தில் அதான் நடக்குது. நம்ம எல்லாம் ஒழுங்கா துதிச்சா அத்தாலியாக்கள்லாம் அட்ரஸ் இல்லாம ஆயிடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவ வந்து பார்க்குறா, யோவாஸ் 7 வயசு, 1 வயசுல பையனா இருக்கும்போது அவனை ஒழித்து வைத்து அந்த ஒரு பையனை கொன்றுவான்னு சொல்லி அங்க அகசியா மகனை பாதுகாத்து அவனுடைய அத்தை மாமா யோய்தா ஆசாரியன் பாதுகாத்து 7 வயசு ஆகும்போது ராஜாவை நிலைநிறுத்தி அங்கே தேவனுடைய ஆலயத்தில் வச்சு அவனை பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் துதிக்கிறாங்க. அத்தாலியால் பார்த்து இது துரோகம் ஆச்சா பூஜா எனக்கு குதிச்சா. அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், யார் மீறி வந்தாலும் அந்த யோகிதாவுடைய கட்டளை அவங்க கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நீ ஆலயத்தில் மத்தியில் வச்சு செய்யாத, வெளியே கொண்டு வந்து அந்த குதிரைகள்லாம் கட்டுற இடத்துல வச்சு அவளை என்ன செய்தார்கள்? வெட்டி போடுங்கள். அல்லேலூயா. நாம் துதித்தால் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமா தேவ திட்டம் என்னன்னா தாவீதினுடைய சந்ததி தான் யூதா ராஜ்யத்தில் இருக்கணும். நீங்க இஸ்ரவேல் தேசமும் யூதா பிரிஞ்சுது. இஸ்ரவேல்ல பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆட்கள் ராஜாவா இருந்தான். ஆனா பாருங்க, யூதாவில் மாத்திரம் தாவீதின் சந்ததி மாத்திரம் தான் ராஜாவாக இருந்தது. இப்போ அத்தாலியால் ராஜாத்தியா முடிசூட்டப்பட்டிருந்தாருன்னா கர்த்தருடைய வார்த்தை ஃபெயிலியராக இருக்கும். அப்படிதானே? உன் சந்ததி தானே இருக்கு நிலைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு கர்த்தர். அப்போ அவர் தாவீதின் சந்ததி தான் இருந்திருக்கணும். இப்போ அத்தாலியால் நான் தான் ராணின்னு முடிசூட்டினா என்னாகும்? அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்யலை, விடலை. பாருங்க, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நான் துதிச்சா நாம் சொல்றோம்ல, எனக்கு குறித்திருக்கிறவைகளெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அது நிறைவேறணும்னா துதிக்கணும். யோபு துதிச்சாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் குறித்திருக்கிறவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நான் அவரை
அவருடைய மகத்துவங்களை துதிக்கணும். அவருக்கு எப்பொழுது நான் சோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கணும். அல்லையா? சிம்பிளா வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்துக்கு வேதத்தை இரவுபகலும் தியானி, செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ துதிச்சா போதும், ஏகப்பட்ட நன்மையை வச்சிருக்கிறார். அவரை நேசித்தா போதும், ஏகப்பட்ட நன்மை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம், நன்மையை எல்லாம். ஒரு நன்மை கிடையாது, மல்டிபிள். அல்லையா? ஏராளமான நன்மைகளை தருகிற தேவன். அல்லையா? துதிக்கணும், துதிங்க, எப்பவும் துதிங்க. ஒரு பாத்திரம் வளர்க்கினா கூட துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம் உண்மையான இருதயத்தோட. அல்லையா? குழம்பு வைக்கிறீங்களா துதிங்க, காய்கறி விட்டுறீங்களா துதிங்க, எழுதுறீங்களா துதிங்க. அல்லையா? வேலை பார்க்குறீங்களா, இருதயம் துதிக்கலாம். அல்லையா? எப்பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் மகத்துவங்களை சொல்லிக்கிட்டே போகணும். நான்லாம் காரில் போனேன்னா சங்கீதங்களை சொல்லிக்கிட்டே போவேன். தூக்கம் வர்ற மாதிரி இருந்தாலும் சங்கீதம் சொல்லிக்கிட்டே போகணும், அவர் மகத்துவங்களை சொல்லிக்கிட்டே போகணும். எங்கள்ட வீட்டில் அவங்க பேச்சு கொடுத்துட்டே வருவாங்க, திடீர்னு அப்போ சங்கீதம் சொல்கிறீங்களா, அப்படி 2 பேரும் திருப்பி பாட்டு படித்து ஆராதிச்சு நாங்கள் போனாலே ஜபமும் ஆராதனையும் தான் காரில் போகும்போது போவோம். அல்லையா? அவரை துதிக்கணும், அதுக்கு தான் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். என்னை அவர் படைச்சதே அவரை துதிக்கிறதுக்கு தாங்க. அதை உணர்ந்து துதிக்கணும். உண்மையான இருதயத்தோட கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தால் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அங்க துதித்து பாடுகிறார். சிறைச்சாலையில் கொண்டு போட்டிருக்குது. அப்பவும் என் தேவன் எவ்வளவு பெரியவர், அல்லேலூயா, அப்படின்னு அவரை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன? சடிதில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நம்ம சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. துதித்தால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. துதித்தால் எல்லா கட்டுகளும் கலந்து போய்விடும். துதிக்கணும், எப்பொழுதும் துதிங்க. தொழிலுக்கு போறீங்களா, துதிங்க. கடல் தொழிலுக்கு போறவங்க அங்கேயும் துதிச்சுக்கிட்டு இருங்க. என்னென்ன செய்றீங்களோ அங்கே துதிங்க. உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் தான் எவ்வளவு என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்றீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதா? அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் என்ன செய்யணும்? ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் பார்க்குறாரு. சபையில் ஸ்தோத்திரம் பெருக 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 அவருடைய கிருபை என்ன செய்யுதான்? பெருகுகிறது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இறங்கு. இல்லையா? பாருங்க, 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ண 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 துதிக்க துதிக்க என்ன பெருகுது? கிருபை பெருகுது. கிருபையே பெரிய லிஸ்ட். அதில் உள்ள நன்மைகள் அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு பெருகுகிறது. இயேசு பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ராப்போஜனத்தில் நடத்தி முடித்து விட்டு அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு இயேசுவே இந்த பூமியில இருக்கும்போது ஸ்தோத்திர பாட்டை பாடியிருக்காரு. அல்லேலூயா. அங்க ஒலிவ மலைக்கு போறாரு. அங்கே கீழே தான் கெத்செமனே தோட்டம் இருக்குது. கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செய்கிறாரு? போராடி ஜெபிக்கிறார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஸ்தோத்திரம் பண்ண போதும். அங்கே சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? சாத்தானின் தலையை நசுக்கினார். அல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை அவன் கையிலிருந்து பிடுங்கினார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். இதனால ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போறார். பயமே கிடையாது. துதிச்சா பயம் பேரும். அல்லேலூயா. அவனை தேடி வாரான். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான்ப்பா புடி அப்படின்னா அவன் பின்னிட்டு திரும்ப விடுறான். தாவீது சொல்றாருல, எனக்கு விரோதமாக வந்தாங்க, என்கிட்ட நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா.
அப்போ பாருங்க, அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். சிலுவையில் வெற்றி. அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:36. அந்த 7 அப்பத்தையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவரை தானங்க நம்ம எல்லாம் துதிக்கணும். எதுக்கு இதெல்லாம் இயேசு செய்கிறாரு? உங்களுக்கு எனக்கு மாடல் அவர் தான். நான் இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு அங்கே 4000 புருஷர்கள் இருக்காங்க. 4000 புருஷர் இருந்தால் ஸ்திரீகள் எத்தனை பேர் இருப்பாங்க? 8000 பேர் இருப்பாங்க. பிள்ளைகள் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் என் முன்னால் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். என்ன இருக்குது? 7 அப்பமும் சில மீன்களும் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அவர் அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு பிதாவை நோக்கி என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறார். என்கிட்ட இவ்வளோதான் இருக்குப்பா, முன்னால் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க, நான் இவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு இதை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய முதல் கொஞ்சம்தான் இருக்குது. இல்லை, எனக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. என் பிள்ளைகளுடைய காரியம் அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் கரத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் முன்னால் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த டிக்கு லோனு பிரச்சனை அதெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை இதைத்தான் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். இயேசுவுக்கு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. 5000 புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள். 5000 10,000க்கு மேலே இருப்பாங்க ஸ்திரீகள், பிள்ளைகள். இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், மிச்சம் எடுக்கணும். அப்போ அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி அந்த அப்பத்தை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பெருகிச்சு. அப்போ என் தேவனால் கூடும், எல்லா கடனையும் அடைச்சி மிச்சம் எடுக்க அவரால் கூடும். நீ செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் பண்ணு, நீ ஜெபம் ஸ்துதி. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரத்தை செலுத்து, நன்றி சொல்லிக்கொண்டே இரு. அவருடைய மகத்துவம், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. அல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை சொல்லுங்க. இல்லாதவர்களிலிருந்து இருக்கிறவர்களெல்லாம் அழைக்கிற என் தேவன், அவரால் கூடும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அவர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விதையை அழித்து அதை பெருக பண்ணி உன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படுகிற தேவன். அல்லேலூயா. விதை கொஞ்சம் தாங்க. அதாவது 500 மூடை நெல் வாங்குறதுக்கு 500 மூடை கூட விதைப்பாங்க. 100 மூடை விதைச்சாலே அங்கே கர்த்தர் நினைச்சா அவ்வளோத்தையும் 500 மூடை தர முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த விதையை கொடுக்கறது யார் தான்? கர்த்தர் தான் கொடுக்கணும். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறது கர்த்தர் தான், வேற யாரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. விதை எல்லாத்தையும் அவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கார். அன்பு தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலையும் 7 அப்பங்கள் அந்த மீன்களை என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணார். யோவான் 6:11 வாசிங்க. யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்பங்களை எடுத்து நினைச்சார், ஸ்தோத்திரம் பண்ணார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு? வேண்டிய மட்டும் கொடுத்தார். திருப்தி அடைகிறது வரைக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அவரை உண்மையை பற்றி கொண்டேன்னா அவர் என்னை திருப்தியாக நடத்துவார். அல்லேலூயா. 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம தொழில் செய்கிறோம், காலையில் போய் கடையில் போய் உட்காருங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்களா? வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? என்னுடைய பிரதர் ஒருத்தர் காலையில் போவார் அவருடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு. யார் வந்தாலும் சரி, யாரை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் 15 நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணுவார், ஸ்தோத்திரம் பண்ணி.
அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் சொல்லி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாருனாலும் அங்கே வெளியே நிற்க தான் செய்யணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அது ஆஃபீஸ் சேரில் உட்காருவார். அவர் என்னைக்கு ஆரம்பித்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் தொழில் ஸ்தாபனத்தை கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும். போய் உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷம் நமக்கு பெரிய காரியம் கிடையாது, மலையை பேக்கிற வேலை கிடையாது. அவர் தான் மலையை பேக்கிறவர். அதனால அவர் மகத்துவங்களை சொல்லி துதிக்கணும். ஹல்லேலூயா. அவரை துதிச்சா என்னை ஒரு நாள் வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:14 வாசிங்க. தேவன் துன்மார்க்கரை நோக்கி நீ என் பிரமாணம் 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி. அப்ப நீ தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை இட்டா ஆபத்து வந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துற சாட்சியா தான் நிறுத்துவார் நம்மளை. ஆபத்தே வருதுன்னு வச்சுக்கிறீங்க, ஐயோ ஆபத்து வருதா, நோ ப்ராப்ளம். ஹல்லேலூயா. நான் துதிக்கணும், ஸ்தோத்திர பலி இடணும், பொருத்தனையோடு துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலையும் என் தேவன் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 134 அதாவது சங்கீதமே 3 வசனம் தான். ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வருது. ஸ்தோத்திரம் பண்ணா ஆசீர்வாதம் வருது. எப்ப ஆசீர்வாதம்? எப்ப ஆசீர்வாதம்? ஆல் நைட் பிரேயருக்கு வரணும். அப்படி தானே போட்டிருக்கு. இத ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில், உங்க வீட்லையா? இந்த ராக்காலங்களில் உங்க வீட்டில் இருந்து துதிக்கிறவர்களே, அப்படியே சொல்லியிருக்கு. இந்த ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர். அப்போ நான் ஆல் நைட் பிரேயருக்கு வரணும்ல. நான் எதுக்குமே வரமாட்டேன், ஆனால் வந்தால் எனக்கு ஆசீர்வாதத்தை போடுங்க ஆண்டவரேன்னா எப்படி போடுவார்? அவர் பார்த்து தான் போடுவார். மற்ற பிராணங்களில் அவன் கதை விடுவான், அது கேட்டால் அது அப்படி வந்தது இப்படி வருது. நம்ம ஆண்டவர் இருதயத்தை உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்த்து தான் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் ஆல் நைட் பிரேயர் வச்சா அதுக்கும் யாரும் வர மாட்டேங்க. அதான் எங்களுக்கு அப்செட் ஆகி நாங்கள் ஒரு 5 பேருக்கு 4 பேருக்கு உட்காந்து ஒரு மணி நேரம் செய்து கொடுக்கணும்னா 10 மணி நேரம் நாங்கள் காத்திருக்கணும். அப்படி தான் நான்லாம் உட்காந்துருப்பேன். எனக்கு கரெக்டாக அந்த கிளியரன்ஸ் வர்றது வரைக்கும் காத்து தான் இருப்போம். இங்கே வந்த ஆளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. பெரிய பெரிய சபைகள்லையும் பாசிட்டிவ் பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் 30,000 பேர் இருக்கிற சபைகளையே 50 பேர் வர்றது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யாருக்குமே இன்றைக்கி தேவ பக்தி இல்லை, நிர்விசாரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம், அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அவர் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளும் பொழுது, இதுக்கு தான் உன்னை ஏற்படுத்தினப்பா அப்படி சொல்கிறாரு. நம்ம அதை கை கொள்ளும் பொழுது அவர் என்னை குறித்த திட்டங்களெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். எப்படின்னா அர்த்தம் என்னது? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. ஹல்லேலூயா.
நம்ம அமைதலோட ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம வாழணும்னா ஸ்தோத்திரம் பண்ணா போதும். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய இங்கே பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த பூமியில சமாதானமா வாழ்றது ஒரு வாழ்க்கை. ஏன் இருதயத்துக்குள்ள சமாதானமா சந்தோஷமா எந்த டிப்ரெஷனும் இல்லாம நான் ஃப்ரீ மைண்டோட வாழணும்னா ஸ்தோத்திரம் செலுத்தினா போதும். அல்லேலூயா. தீர்மானம் எடுங்க, நான் துதிக்கணும் எப்பொழுதும். சிலன்னு எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஸ்தோத்திரமாக மாற்றுங்க, துதியாக மாற்றுங்க, அவருடைய மகத்துவங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்கிறான். அல்லேலூயா. அவரை துதிக்கணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். கடைசியா 15வது காரியம் சொல்றேன். சங்கீதம் 103:5 நம்ம வாசித்த வசனமே, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. துதிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு வயசு கம்மியாகிட்டே இருக்கும். ஆயுசு நாட்கள் கூட இருக்கும். 60 வயசு 65 வயசு 70 வயசு ஆனாலும் 40 வயசு மாதிரி துள்ளி குதிச்சு ஓட முடியும். அல்லேலூயா. அப்படி இருக்கமா? அல்லேலூயா. அது 80 வயசு ஆனாலும் சரிதான், 85 வயசு ஆனாலும் சரி, 40 வயசுக்குள்ள பலன் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. எதனால? அவரை துதிங்க. துதிச்சா கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. நம்மளை வாழ வயது போல நம்மளை ஆக்குகிற தேவன் துதிக்கிறவர்களை ஆக்குறார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, அவர் அப்படி ஆக்கிடுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த காரியங்களெல்லாம் மனசில் வச்சு திரும்பவும் ஒரு தடவை யூடியூப்பில் பார்த்து கர்த்தரை துதிக்கிறதுனால என்ன நன்மைலாம் வருதுன்னு நினைத்து அவரை துதிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கழுகு போல என் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகுதே, நன்மையினால் என் வாயை கர்த்தரே திருப்தியாக்கி நடத்துகின்றீரே. என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே. என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே. என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமென். என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. கழுகு போல என் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகுதே, நன்மையினால் என் வாயை கர்த்தரே திருப்தியாக்கி நடத்துகின்றீரே. என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே. என் ஆத்துமாவே உன் கர்த்தரையே ஸ்தோத்திரம் செய்திடுவாயே. என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. என் முழு உள்ளமே இயேசு செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, எப்பொழுதும் நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், உங்களுடைய மகத்துவங்களை துதிக்கவும், எதுக்காக எங்களை படைச்சிங்களோ அந்த நோக்கத்தை உணர்ந்து எப்பொழுதும் நாங்கள் போய் துதிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்போம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தாவே மறவாமல் நாம் துதிக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டே இருக்கணும்ப்பா. போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்.
நம்ம துதிக்க துதிக்க அவரால் நினைவு கூறப்படுவோம். அன்பு தேவ பிள்ளையே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கிருபை நேர்ந்தவரே, நாங்கள் போய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே, நாங்கள் போய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுது உம்மால் நினைவு கூறப்படுகிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த துதியின் உடைய நீங்க கொடுங்கப்பா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய நீங்க கொடுக்கிறவங்க. கர்த்தாவே, நாங்கள் ஒரு காலத்தில் பேர் கிறிஸ்தவளா இருக்கும் பொழுது துதிக்காம இருந்தோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் துதி ஸ்தோத்திரங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் இது ரட்சிக்கப்பட்ட பின்பும் உம்மை துதியாம நாட்களை வீணடிக்க கூடாதுப்பா. கர்த்தாவே, துதியினால எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த துதியின் உடைய நீங்க அணிவித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே உன் தேவனாகிய கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கப்பட்டு கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்னார். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்படி துதிக்கிற கிருபைய எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அந்த துதி சிந்தையோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் சொன்னீங்களே, நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே, அந்த நன்மைகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள இன்றைக்கும் எங்களோடு பேசின வார்த்தையின்படி துதி எங்களை விட்டு நீங்காமல் இருக்க கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் உடைய மகத்துவங்களை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கிருபை அவங்க வீடுகளில் பெருகட்டும், சபையில் பெருகட்டும், அவங்க இருதயங்களில் பெருகி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, நாம மகிமைக்கென்று நீங்க சாட்சியா நிறுத்துங்கப்பா. நான் கர்த்தரை துதிச்சேன், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் துதிச்சேன், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்ற சாட்சிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வரும் வரையில் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக கரங்களை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.